மேற்கண்ட வினாக்களின் தொடர்ச்சி. சுமேரிய ஆவணங்களின் மெலுகா என்ற நிலத்தை குறிப்பிடுவது எது? சுமேரிய ஆவணங்களின் மெலுகா என்ற சொல் எதை குறிக்கிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் குறிக்கிறது. மெலுகா என்பது சிந்து சமவெளி நாகரிகம், இந்த நிலத்தை குறிக்கிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி. இரண்டாம் பால்கன் போர் இந்த முதல் உலகப் போருக்கு முன்பாக நடக்கும். முதல் பால்கன் போர், இரண்டாம் பால்கன் போர். அப்போ இரண்டாம் பால்கன் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது? இதற்கு சரியான பதில் புக்காரெஸ்ட் என்பது சரியான பதில். இதில் ஹெய்லா சஃபேலும் வராது, பாரிஸும் வராது, லாசனும் வராது. புக்காரெஸ்ட் என்பது தான் சரி. முதல் பால்கன் போர் லண்டன் உடன்படிக்கை, இரண்டாவது பால்கன் போர் புக்காரெஸ்ட் உடன்படிக்கை. அடுத்த கேள்வி. இந்திய பெருங்கடலில் நேரடியான கடற்பயணத்தின் போது எளிதாகவும் வர்த்தகம் அதிகரிக்க காரணமான கண்டுபிடிப்பு எது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி, ஹிப்பாலஸ் என்பது. இந்த ஹிப்பாலஸ் என்பது ஒரு வகையான பருவக்காற்று. இதை நம்ம ஏற்கனவே இந்த யூடியூப் ஷார்ட்டில் போட்டிருக்கிறோம். ஹிப்பாலஸ் பருவக்காற்று. முசிறி துறைமுகத்திற்கு மிக வேகமாக இந்த காற்றை பயன்படுத்தி பயணம் செய்தார்கள். அடுத்து, ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் ராஜாதித்ய சோழனை தோற்கடித்த போரினை கண்டுபிடி. இதற்கு சரியான பதில் 949 நடந்திருக்கும், கிபி 949. இதற்கு சரியான பதில் தக்கோலம் போர். இதுவும் நம்ம ஷார்ட்டு தான் பண்ணியிருக்கிறோம். கீழே லிங்க் இருக்குது, பாருங்க. பின்வரும் எந்த ஒரு ஆட்சியாளரை அவுரங்கசீப் மலை எலி என குறிப்பிட்டார்? இதில் சிவாஜியை தான் குறிப்பிட்டிருப்பார். அந்த சிவாஜியோட தொடர்புடைய வம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள். அப்போ இங்கே மராட்டியர்கள் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. துளுவ வம்சத்தின் குறிப்பிடத்தக்க சாதனை என்ன? இந்த விஜயநகர பேரரசிலே முதல் 4 இது வரும். சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இதில் ரொம்ப மிக முக்கியமான வம்சம் தான் விஜயநகர வம்சம். அவர்கள் விஜயநகர பேரரசை நிறுவினார்கள். இது தவறானது. யார் நிறுவுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம் தான் விஜயநகர பேரரசை நிறுவுகிறார்கள். அப்போது இது தவறாக உள்ளது. அடுத்தது, அவர்கள் பாமினி சுல்தான்களுக்கு எதிராக பேரரசை பாதுகாத்தனர், விரிவுபடுத்தினர். ஆமாம், அவங்களுக்கு எதிராக பாதுகாக்கிறாங்க. இதுவும் சரியானது. ஆனால் அப்போது அனைத்து சங்கம, சாளுவ, துளுவ எல்லாருமே தான் பாமினி சுல்தான்களுக்கு எதிராக பேரரசை பாதுகாத்தனர். அவர்கள் பேரரசின் பிரதேசங்களை விரிவுபடுத்தி கலாச்சாரத்தை மேம்படுத்தினர். கரெக்ட். பேரரசோட பகுதிகளை விரிவுபடுத்தினாங்க, கலாச்சாரத்தை மேம்படுத்தினாங்க. நிறைய கட்டிடப் பணி, கோயில் பணிகள் எல்லாம் நடந்தது. அவர்கள் ஒரு புதிய நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தினார்கள். எதுனா பாளையக்காரர் முறை. அது இவங்களுக்கு முன்னாடியே காக்கத்தியர்கள் இந்த முறையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போது இந்த முறை வராது. அப்போ சி, அவர்கள் பேரரசின் பிரதேசங்களை விரிவுபடுத்தி கலாச்சாரத்தை மேம்படுத்தினர். சரியானது. மோஸ்ட்லி பெரும்பான்மையாக சி தான் சரியான வருது. துளுவ வம்சத்தின் குறிப்பிடத்தக்க சாதனை இதுதான், கலாச்சாரத்தையும் மேம்படுத்தினர். அடுத்த கேள்வி. பிரான்ஸ் வங்கியை நிறுவியவர் யார்? இந்த பிரான்ஸ் வங்கியை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனோபர்ட் என்பது சரியானது.